இப்ப கவலைப்பட வேண்டியது நீதாம்மா ராதிகா. ஏன்னா தப்பி தவறி யுவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அதோட விளைவு எப்படி இருக்குன்னு உன்னால கற்பனை கூட பண்ண முடியாது. யுவன் ஒரு நெருப்பு, அந்த நெருப்புல நம்ம எல்லாருமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவோம். ஒருத்தரையும் விட மாட்டான். மானஸ் தன்னுடைய பையன்தான்னு மோகன் அண்ணாவே சொல்றாருன்னா அது உண்மைதான். கீர்த்தி, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு அப்பாவுடைய மனசு என்னைக்குமே போய் சொல்லாது. என்ன ஆனாலும் சரி, ரத்த சம்பந்தமா தான் இருக்கும். அவன் மோகனோட பையனா? இல்ல, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரிஞ்சு ராதா மோகனுக்கு நடுவுல அப்படி ஒரு உறவே ஏற்படல. அப்புறம் எப்படி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்? அவன் அண்ணனோட பையனா இருக்க வாய்ப்பு கிடையாது. சரி, அவரோட பையனாவே இருக்கட்டுமே, அதனால என்ன? ராதாக்கு அண்ணன் மேல ஏதாவது அக்கறை இருக்கா இல்ல கவலை இருக்கா? அங்க அவ வேற ஒரு குடும்பம் நடத்திட்டு இருக்கா. அவளுக்குன்னு ஒரு குடும்பமே இருக்கு. ஆனா அண்ணன் இங்க தன்னந்தனியா தனிமரமா இருக்காரு. வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து புது வாழ்க்கைய பத்தி யோசிக்க கூட மாட்டேங்கிறாரு. இன்னொரு பக்கம் மீரா, எனக்கு தெளிவா தெரியுது அவ அண்ணனை இவ்வளவு லவ் பண்றான்னு. ஆனா அண்ணா மீராவை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாரு. அந்த ராதா ஒரு சொல்லு சொல்லு. என்னாச்சு? ஏன் நிறுத்திட்ட? மனசுல என்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிடு. சொல்ல, எல்லாத்தையும் சொல்லிடு. ராதாவை பத்தி உன்னோட மனசுக்குள்ள எந்த அளவுக்கு விஷம் இருக்கோ அது எல்லாத்தையும் கொட்டி தீத்துரு. இல்ல நானும் தெரிஞ்சுக்கணும்ல, ராதாவை பத்தி அப்படி நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு. ஆனா உன்னோட 100 வார்த்தைக்கு சேர்த்து நான் ஒரு பதில் தான் சொல்லுவேன். ராதாவோட பையன் மானஸ், அவ என்னோட பையன். ராதா என்னைக்கு எனக்கு துரோகம் பண்ண மாட்டா, அதை புரிஞ்சுக்கோ. ஆனா போதும், நிறுத்துங்க. பையன் யாரோட பையனா வேணா இருக்கட்டும், ஆனா உங்க வாழ்க்கை தானே போதும்னா? ராதாக்கு என்ன, அவ சந்தோஷமா தானே இருக்கா? நீங்க தான் சஃபர் ஆகுறீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுறனோ அதே அளவுக்கு ராதாவோ கஷ்டப்படுறா. நான் ராதாவுக்காக எவ்வளவு துடிக்கிறனோ அதே அளவுக்கு அவளும் துடிச்சுக்கிட்டு இருக்கா. நான் ராதா 2 பேரும் வேற வேற இல்ல. அவளோட வேதனை, அவளோட கஷ்டம் உங்க யாருக்கு எதுவும் தெரியவே இல்லையா? இல்ல, எனக்கு தெரியவே இல்ல. எனக்கு அது தெரியணும்னா அவ வேதனையில இருக்கணும். அவ சந்தோஷமா தான் இருக்கா, அதையே உங்களுக்கு புரியல. என்ன கேட்டா வருத்தப்படணும், கஷ்டப்படணும் தான் நான் நினைப்பேன். அவளால நம்ம குடும்பத்தோட சந்தோஷம், நிம்மதி எல்லாம் போச்சுல. அவளும் கஷ்டப்படணும்னா? போதும் கீர்த்தி, நீ அவ மேல இவ்வளவு கோவப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அமைதியா இருங்க. என்னைக்கு அவ இந்த வீட்டை விட்டுட்டு போனாலும் அன்னையில இருந்து உங்க தனிமை, கஷ்டம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ட் ராதா திரும்பி வரதால இந்த கஷ்டம் அதிகமாக தான் போகுது. ஏன்னா ராதா திரும்பி வருவான்ற நம்பிக்கையை நீங்க விட மாட்டீங்க. ஆனா ராதா திரும்பி வர மாட்டா. சோ எல்லாருக்கும் உண்மை தெரியறது தான் பெட்டரா இருக்கும். பைத்திய மாதிரி எதுவும் பண்ணத கீர்த்தி, என்ன பண்ண போற நீ? இத பார் கீர்த்தி, மோகன் அண்ணா சொல்றதா கரெக்ட். அமைதியா இருக்கீங்களா? அண்ணா இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. இன்னைக்கு ராதாவை நான் ஒண்ணு இல்லைன்னு பண்ண போறேன். அவளோட புருஷன் இவளோட கேரக்டர் பத்தி அவனுக்கும் தெரியணும் இல்லையா, எப்பேற்பட்ட கேரக்டர்னு.
அவன் பொண்டாட்டி என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு, எதை மறைச்சிருக்கான்னு அந்த ஆளுக்கும் தெரியணும்ல. கீர்த்தி, இப்படி வேகமா அந்த ராதாவோட வாழ்க்கையை அழிக்கிறேன்னு போய் நீ என்னோட வாழ்க்கையை தான் கடைசியில அழிக்க போற. கீர்த்தி, ஐயோ நில்லு கீர்த்தி, சொன்ன கேளு, போகாத. கீர்த்தி ப்ளீஸ் அப்படி பண்ணாத. கீர்த்தி நீ எதுக்கு என்ன தடுக்கிறீங்க? நீங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியலன்னா. இன்னைக்கு இந்த பிரச்சனையை மொத்தமா ஒரு முடிவுக்கு கொண்டு வரேன். ஒருவேளை கலாட்டா ஆகும்னா ஆகட்டும் இன்னைக்கு. கீர்த்தி, கீர்த்தி வேண்டாம். அந்த ராதா திரும்பவும் எங்க வாழ்க்கைக்குள்ள வந்தாலும் வந்தா மறுபடியும் இந்த வீட்ல பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. சரி பாப்போம் இவ்ளோ கோவமா கீர்த்தி போய் அங்க என்ன கலாட்டா பண்ணிட்டு வரான்னு. ஒருவேளை இதால ராதா மோகனுடைய ரகசியம் எல்லார் முன்னாடியும் வெளியில வரலாம். ராதா, ராதா, ராதா வெளியே வா. கீர்த்தி, கீர்த்தி, யாரு ராதா? என்னங்க இவ்வளவு சத்தம் வெளியே வரீங்க கேக்குது? யார் ராதா? யாரை கூப்பிட்டு இருக்கீங்க நீங்க? என்னாச்சு? கீர்த்தி போதும் கீர்த்தி. இப்ப நீ ராதாவை பத்தி ஏதாவது சொன்னா அப்புறம் என்னோட பணத்தை தான் பாப்ப. போதும். எங்க பாரு, ஓம் பூம் ஓஸ்வா தத்சத் வித் வரேனியம் வர்கோ தேவ சதேமயி தியோ யோன பிரச்சோதியா. நல்ல மூச்சு எடுத்து விடு, எடுத்து விடு, விட்டுரு, விட்டுரு. ஹலோ மிஸ்டர் மோகன், இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஐயோ please? என்னத்த சொல்றது? அது இந்த கீர்த்தி இருக்கால, இவளுக்கு தூக்கத்துல நடக்கிறது பேசுற பழக்கம்லாம் இருக்கு. ராதா அவ இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். விட்டுட்டு போயிட்டா. இன்ஃபேக்ட் அவ எங்க எல்லாரையுமே விட்டுட்டு போயிட்டா. இந்த அதிர்ச்சியை எங்க கீர்த்தியால தாங்கிக்க முடியல. அதனாலதான் எந்த நேரத்திலையும் எப்பவும் தூக்கத்துல கத்திக்கிட்டே கிளம்பிடுவா, ராதா ராதா ராதான்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், ராதா இருக்கால, அவ எங்களோட பக்கத்து வீட்டுல தான் இருந்தா. ஓ யா, அதனால அவளுக்கு இந்த வீடு ராதா வீடுன்னு தோடு இருக்கு. அதான் கத்திக்கிட்டே வந்திருக்கா, ராதா ராதா ராதான்னு. மோகன் அண்ணா சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட் இல்ல, அவ ஏன் பொண்டாட்டி தான். ராத்திரி நாங்க ஒன்னாதான் படுத்து தூங்குவோம். தூக்கத்துல திடீர்னு கண்ணு முழிப்பனா பக்கத்துல இருக்காளான்னு பாப்பேன். கீர்த்தி கீர்த்தி கீர்த்தி, கடைசியில கீர்த்தி ரூம்லயே இருக்க மாட்டா. கீர்த்தி நேரா பக்கத்து வீட்டுக்கு போய் அவளுடைய ஃப்ரெண்டை தேடிட்டு இருப்பா. நீங்களே சொல்லுங்க, என்னால என்னத்த பண்ண ஐயோ, முடியும்? அவளுக்கு வந்திருக்கிற வியாதி அது இதய நோய். அதாவது அது மனநோய்னு சொல்லலாம். சோ அவளோட முகம் அது ராத்திரி பகல்னு எப்பவும் கண்ணு முன்னாடியே இருந்துகிட்டு இருக்கும். அது மறக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இல்ல. எப்ப பார்த்தாலும் கடவுள்கிட்ட அவ வேண்டிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், அவ சீக்கிரமா எங்களோட வாழ்க்கையில திரும்பி வந்துடணுங்கிறத, வேற எதுவும் இல்ல. அதனாலதான் நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்கட்டுமா? ஆ, அதாவது உங்க குடும்பத்துல அவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க தான் அவங்கள பாத்துக்கணும். அவங்கள நீங்க தான் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். 4 செவத்துக்குள்ள வச்சு இல்ல சங்கிலி போட்டு பாதுகாத்துக்கணும். இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண விடக்கூடாது. உங்களுக்கே தெரியும்ல ஆல்ரெடி இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு. எல்லாருமே மன உளைச்சல்ல இருக்கும். என் பையனுக்கு அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, பத்தாவதுக்கு நீங்களும் வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படிங்க? இதெல்லாம் புரியல. ஐ அக்ரி. அது என்னன்னா, தங்கச்சில ஒரு அண்ணனா ஓங்கி ஒண்ணு வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிருப்பேன். ஆனா பாசக்கார தங்கச்சி அப்படி பண்ண முடியாதுல்ல. எங்களால முயற்சி தான் பண்ண முடியும். ஆனா எங்களால யாருக்கும் எந்த கஷ்டமும் வராம பார்த்துப்போம். இப்போ கஷ்டம் ஏற்பட்டுச்சு, அதுக்காக உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க ராதா சொல்லு, எங்க ராதா?
ராதா 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 மோகன், சாரி. இட்ஸ் ஓகே. டோன்ட் பி so சாரி. பெரிய பெரிய நகரங்கள்ல இப்படி சின்ன சின்ன பைத்தியக்காரத்தனம் நடக்கிறது சகஜம்தான். கரெக்ட். வா, என்னமோ ராதா திரும்ப கிடைச்சிட்ட மாதிரி. வா. இவன் சார், ஒரு நாள் அவ ரொம்ப லேட் நைட் ஆகியும் வீட்டுக்கு வரல. ஒருவேளை அவ தூக்கத்திலே பக்கத்து ஊருக்கு போயிட்டாலோன்னு நினைச்சேன். பட் தேங்க் காட், அப்பவும் அவ பக்கத்து வீட்டுல தான் இருந்தா. இனிமே இந்த பக்கத்து வீட்டுக்கு வர மாட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அவங்கள அப்படியே இங்கேயே விட்டு வச்சிருங்க, எல்லாம் சரியாயிடும். சரியான பைத்தியக்கார குடும்பம். யுவன், உங்களுக்கு இவ்ளோ சீக்கிரம் டிஸ்சார்ஜ் எப்படி கிடைச்சது? ஐ மீன், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? டிஸ்சார்ஜ் வாங்கிட்டு வந்து அவங்க எங்க பண்ணாங்க? நான் என்ன பண்ணேன், நானே என்ன சரி பண்ணிக்கிட்டேன். மாத்திரையை போட்டுக்கிட்டேன், செட்டில் ஆனேன். நல்லா ஃபீல் ஆன உடனே நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். அவன் தான் கூப்பிட்டு வந்தான். ஓகே, இப்போ நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ஏ பர்ஃபெக்டா இருக்க பாரு. நல்லா இருக்குண்ணா? நல்லா நல்லா இருக்கீங்க. இருக்கல? சரி, எல்லாரும் போக வேண்டியதானே? லேட் நைட் அடிச்சு வெயிட் பண்றீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. ஆ, ஆ. ஐயோ, தலை பயங்கரமா சுத்தது. போய் கொஞ்சம் வெளியே காத்தாட நடந்துட்டு வரேன், பெட்டரா ஃபீல் ஆகும். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த வயிறு தான். வயிறு மட்டும் சுத்தமா இருந்ததுன்னா இந்த உலகத்துல ஐயோ சாரி அங்கிள், அது நான் தான் கோலி வச்சு விளையாடிட்டு இருந்தேன். தவறுதலா நீங்க விழுந்துட்டீங்க. உங்களுக்கு அடி எதுவும் படலையே? பாக்குறேன். பொண்ணுங்க ஆம்பளைங்களோட காலை தொடக்கூடாது. கையட கையட. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். உங்க கால்ல அடிபட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஹெல்ப் பாக்குறேன். பண்றதுக்கு யாரும் காலை பிடிக்க மாட்டாங்க, வாரி விடுறதுக்கு தான் காலை பிடிப்பாங்க. நீ எனக்கு ஹெல்ப் தானே பண்ண வந்த? உண்மையா ஹெல்ப் பண்றியா? அப்ப இந்த கையை பிடிச்சு அப்படியே என்ன பொறுமையா நிக்கவை நிக்கவை நிக்கவை. புடி 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 புடி. ஹெல்ப் பண்றவங்க இவ்வளவு யோசிக்கலாமா? நானே எழுதுக்கிறேன் விட. நைட் டைம்ல கோழி கொஞ்சம் கம்மியா விளையாட. ஏன்னா ஏடா கூடமா எவனாவது மாட்டினான்னு வைக்க, அப்புறம் அவன் இந்த கோழியை மட்டும் உடைக்க மாட்டான், கையும் காலையும் சேர்த்து உடைச்சிருப்பான். குட் நைட். நான் சந்தேகப்பட்டது சரிதான். இவர் மானச ஹர்ட் பண்ணுவாருன்னா இவர் என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு அர்த்தம். ராமா கொஞ்சம் கூட சேஃபா இல்ல. ஓவர் ஸ்மார்ட்டா யோசிக்கணும்னு நினைக்கிறேன்ல. இந்த பொண்ணுக்கு என் மேல சந்தேகம் வர்றதுக்குள்ள இவளுக்கு ஒரு வழியை பண்ணியே ஆகணும். என்னதான் நடக்குது? இந்த கீர்த்தி அங்க போய் என்ன கலாட்டா பண்றானே தெரியல. எனக்கு டென்ஷனா இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னு நான் எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? சரி, பழத்தையாவது சாப்பிடுறேன். என்னத்த பண்றது? ஓய் கீர்த்தி, நீ அங்க என்ன பண்ணலாம் ட்ரை பண்ண? என்னால என்ன நான் பண்ண முடியும்? இத்தனை வருஷங்களா நீங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு தான் இருக்கேன் நானு. ஒன்னும் பண்ண முடியலையே. இத்தனை வருஷங்களா ராதா பேரை சொல்லி சொல்லி உளறிட்டு இருக்கும் போது என்னால என்ன பண்ண முடிஞ்சது?
ஒன்னும் பண்ண முடியலையே. ஆனா இதோட போதும். இனிமே நீங்க கவலைப்படுறத என்னால பார்க்க முடியாது. உங்களை கஷ்டத்துல பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு? மோகன் அண்ணா, உங்களை சந்தோஷமா பார்க்க ஆசைப்படுறேன். உண்மையான சந்தோஷத்தை பார்க்கணும். இந்த வேஷம் போடுற சந்தோஷம் இல்ல, மனசார நீங்க சந்தோஷப்படுறத பார்க்கணும். அந்த உரிமை கூட இல்லையா நான் எனக்கு? ஹாய், உங்களுக்கு எல்லாம் மூளை குழம்பி போயிடுச்சா? கிருஷ்ண பரமாத்மாவோட லீலையெல்லாம் நீங்க பாக்குறதே இல்லையா? அதான் உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குதா? சரி, ஒரு விஷயத்த சொல்லு. நாம இந்த வீடை வாங்கறதுக்கு முன்னாடி எத்தனை வீடை பார்த்திருப்போம்? இங்க, அங்க, மேல, கீழே, முன்னாடி, பின்னாடி. இந்த மொத்த சிட்டியையும் அலசி ஆராய்ச்சாச்சு. ஆனா ஒரு வீடாவது நமக்கு பிடிச்சதா? இல்லையே. ஆனா கடைசியா நமக்கு இந்த வீடு மட்டும் ஏன் அவ்வளவு பிடிச்சது? ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா ஆசைப்பட்டிருக்காரு. அது ராதா நம்ம கூட நம்ம பக்கத்திலே இருக்கணும்னு நினைச்சிருக்காரு. ஆனா இது எதுவும் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ அண்ணா, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவளுக்குன்னு ஒரு புருஷன் இருக்கா, ஒரு குழந்தை கூட இருக்குண்ணா. ஒருவேளை இதுக்கப்புறமா ராதா திரும்பி வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி சைலண்ட் ஹீரோவா இருந்தா எந்த பிரயோஜனமும் இல்ல. உடனே போய் எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லுங்க. இப்படி தியாகி மாதிரி அமைதியா இருக்காதீங்க. நான் சொல்றது கேளுங்க. நேரா போய் உண்மையை சொல்லி முடிச்சிடலாம்னா. ராதா கிட்ட நேரடியா கேட்டுடலாம். அவளுக்கு லைஃப்ல என்ன வேணும்னு கேட்கலாம். அவளுக்கு என்ன வேணும், இந்த குழந்தை யாரோடது, ஒரு வாட்டி தெளிவா கேட்டுட்டு லைஃப்ல முன்னேறி போலாம், மூவ் ஆன் ஆகலாம்னா. இல்லன்னா மகாராணி மாதிரி அவ பாட்டுக்கு ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பா. ரேடியோல பிரமாதமா ஷோ பண்ணுவா. என் புள்ள என் புருஷன்லாம் சொல்லிட்டு இருப்பா. ஆனா நீங்க போதும், நிறுத்து கீர்த்தி. போதும். எனக்கு என் ராதா மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவ எல்லார் முன்னாடியும் நிச்சயமா உண்மையை சொல்லதான் போறா. ஐயோ அண்ணா, நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? அவ லைஃப்ல மூவ் ஆன் ஆயிட்டா. என்ன மூவ் ஆன்? நானும் 2 நாளா கேட்டுட்டு தான் இருக்க. மூவ் ஆன், மூவ் ஆன், மூவ் ஆன். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. கம் ஆன், நீயே சொல்லு. முதல்ல 2 பேர் ஒருத்தர் காதலிக்கும் போது அவங்களால லைஃப்ல தனியா மூவ் ஆன் ஆக முடியாது. அவங்களை சுத்தி இருக்கிற உலக வேணா மூவ் ஆன் ஆகலாம். ஆனா அவங்க 2 பேரும் அங்கேயே தான் இருப்பாங்க. வாரம், மாசம், வருஷம் போயிட்டே இருக்கும். ஆனா அவங்க 2 பேரும் அங்கேயே தான் இருப்பாங்க. நினைச்சாலும் மூவ் ஆன் ஆக முடியாது. இந்த ராதா இருக்காலே, அவ இன்னைக்கு என்னதான் காதலிக்கிறா, அதை என்னால நிரூபிக்க முடியும். எப்படி எப்படி நிரூபிப்பீங்க? எப்படி எங்களோட காதல் ஆரம்பிச்சதோ அந்த மாதிரி. அப்படின்னா இப்ப ராதா அவளாவே என்ன தேடி இங்க வராளா இல்லையான்னு நீயே பாரு.